பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்களை நேசிக்கிறார். என்ன திடீர்னு இப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறனால தான் இன்றைக்கு இந்த நேரத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உண்மைதானே? அவருடைய நேசம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். நீங்கள் அழும் பொழுது உங்களை தேற்றுவார். உங்களுக்கு எதிராக பிறர் செயல்படும் பொழுது தம் செல்ல பிள்ளைகளுக்காக அவர்களிடம் போராடுவார். நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அவரும் உங்கள் கூட இருந்து சந்தோஷப்படுவார். உங்கள் கவலை, துக்கம், வருத்தத்தில் மாத்திரமல்ல, உங்கள் சந்தோஷத்திலும் உடன் இருக்கிற ஒரு உண்மையான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். வெளிப்படையாக உங்கள் கண்ணுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கலேனாலும் உங்கள் உள்ளுணர்வில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத, உங்களோடு இடைபடுறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இதை வார்த்தையால் சொல்வதை விட நீங்கள் அனுபவித்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமானதாக தான் இருக்கும். என்னன்னு பார்ப்போமா? எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு பாதையில் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறீங்களா? பாதைனா எதுவாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிஸ்னஸ், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்கூல், காலேஜ். பாதைனா அதாவது அடுத்த ஸ்டெப், அது எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். யோசிக்காமல் திடீர்னு முடிவெடுக்காமல் வெயிட் பண்ணி அது கரெக்டாக தப்பா சரியான வழிதானான்னு குறித்து 1க்கு 2 முறை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தின் மூலம் சிந்தித்து விட்டு உங்கள் கூடவே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதவியோடு அறிவுரை கேட்டு செயல்படுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் அடுத்த கட்ட செயல்பாட்டையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.